ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பங்களாபுதூர் காவல் நிலையத்தில் மாவோயிஸ்ட் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலராக பணியாற்றி வந்தவர் குமார். இவர் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு செல்லும் வழியில் சிக்கரசம்பாளையம் கொளத்தூர் பிரிவு அருகிலுள்ள பண்ணாரியம்மன் நகர் எதிரில் புளியமரத்தில் மோதி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இவர் 2003ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, ஆயுதப்படை, சத்தியமங்கலம் போக்குவரத்து மற்றும் தாளவாடி தனிப்பிரிவு ஆகிய பிரிவுகளில் பணியாற்றி தற்பொழுது மாவோயிஸ்ட் தடுப்பு நுண்ணறிவு பிரிவில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு மனைவி பவித்ரா மற்றும் லலித் கிஷோர், பூமேஷ் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இன்று அவரது உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் சத்தியமங்கலம் மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் IPS மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சசி மோகன் IPS, சத்தியமங்கலம் பொறுப்பு DSP தங்கவேல், சத்தியமங்கலம் காவல் ஆய்வாளர் செல்வராஜ், SI மேனகா பரமேஸ்வரன் உள்ளிட்ட போலீசார், பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார். All is load.